போயிடும், என்னைக்கோ ஒரு நாள். ஓகேவா? ஆனா கரெக்டா படிச்சுட்டு போயிடும். ஓகே? சூப்பர், வெரி குட். வேற ஸ்கூல் பேக் கேட்டாங்க, ஸ்கூல் பேக் ஏசப்பா கொடுத்தாங்க, கை தட்டலாமா? வெரி குட், வெரி குட். வேற ப்ளே பண்ணாரு. ஜேசிபி பொம்மை கேட்டாங்க, அப்பா வாங்கி கொடுத்தாங்களா? சூப்பர், வெரி குட். கை தட்டுங்க. அவன் என்ன பொம்மை கேட்ட சாட்சி என்ன தெரியுமா? இந்த அக்கா எதுக்காக தெரியுமா ஜோம் பண்ணாங்க? அவங்களுக்காக ஜபமே பண்ணல. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு கேட்கவே இல்லை. எதுக்காக தெரியல கேட்டாங்க? இசப்பா அந்த ஏழை ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்களா? அவங்க வீட்டாண்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு அண்ணா வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? கை தட்டலாமா? எவ்வளவு பெரிய பிரேயர்ல. சூப்பர், வெரி குட், வெரி குட், சூப்பர். நீங்களும் என்ன பண்ணணும்? உங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணணும், மற்றவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணணும். கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, வயசானவங்க இருப்பாங்க, சாப்பாடு கஷ்டம்லாம் பட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக நீங்க ப்ரேயர் பண்ண ஏச பண்ண போலாம். வேற யாரும் அக்கா பெருசா கேட்டுக்கிறாங்கப்பா, பெரிய இது. அக்கா டிவி கேட்டாங்களா? டிவி வந்துருச்சா? வெரி குட், சூப்பர் அக்கா, வெரி குட். ஒரு 5 வசனம்னா நம்ம படிக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசணும்? ஏசப்பா. ஏசப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிக்கணும். ஓகேவா? ஆமா, முட்டிக்கால் போட்டு கண்ணை மூடி, கையை குப்பி ஏசப்பா கிட்ட பேசிட்டு தான் அப்புறம் நீ என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புறது, உங்க வேலையெல்லாம் பார்க்கறது எல்லாம் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ எல்லாருக்கும் சாட்சி இல்லை, எனக்கும் ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுவா. நானு சரி, நான் வந்து என்ன பண்ணேன்னா, போன வாரம் ஒரு இடத்துல பிபிஎஸ் நடந்துச்சு இதே மாதிரி. ஓகேவா? அப்போ வந்து 2 அக்காங்க இருந்தாங்க. அந்த 2 அக்கா கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு எதுக்காச்சும் ப்ரேயர் பண்ணணுமா அப்படி சொல்லி நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? உங்களுக்கா இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாக்கா சொல்லுங்கக்கா, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு கேட்டேன். அப்போ அதில் ஒரு அக்கா என்ன சொன்னாங்கன்னா, அக்கா வந்து எங்கள் அப்பா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, எங்கள் வீட்டில் வந்து கடன் பிரச்சனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாக்கா அப்பாவுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கோக்கா, எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை அப்படி சொல்லி சொன்னாங்க. என்னென்ன சொன்னாங்க? வேலை இல்லை சொன்னாங்க, கடன் பிரச்சனை சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ண சொன்னேன், நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன் உனக்காக, நீயும் ப்ரேயர் பண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்? அவங்களையும் ப்ரேயர் பண்ண சொன்னேன். நீயும் விசுவாசமா ஏசப்பா எனக்கு எல்லாம் செய்வாருன்னு நீயும் ப்ரேயர் பண்ணுமா, நானும் ப்ரேயர் பண்ண சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த இன்னொரு அக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க? அக்கா எங்கள் வீட்லேயுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க எங்கள் அப்பா, எங்கள் வீட்லேயும் கடன் பிரச்சனை இருக்குது, என் தம்பி தங்கச்சிங்க நல்லா படிக்கணும். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசவே மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அச்சோ, ஏன் நீ அப்பா கிட்ட பேச மாட்டேன்? எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுக்கா அப்படின்னு சொன்னான். அப்படி சொன்னான். அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அப்பா வந்து நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அப்பாவை நேசிக்கணும். ஏசப்பா அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்பா அம்மா நேசிக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும் சொல்லி கொடுத்துருக்காங்களே, நீ அப்பா கிட்ட பேசாமலாம் இருக்கக்கூடாதுமா சொன்னேன். நான் எவ்வளோ சொல்லியும் அந்த பொண்ணு, அக்கா என்னால் முடியவே முடியாதுக்கா சொல்கிறேன். நானும் ஒரு 2-3 வாட்டி சொல்லிட்டேன், என்னால் முடியாதுக்கா, நான் பேச மாட்டேங்க, எங்கள் அப்பா எனக்கு பிடிக்காதுக்கா சொன்னான். நானும் சரி விட்டுட்டேன். ஆனால் வந்து நான் ஒரு பேரெல்லாம் எழுதிட்டு வீட்டில் போய் ப்ரேயர் பண்ண மறுநாள் கிளாஸ் எல்லாம் வந்துச்சா, மறுநாள் தான் நான் வந்து அதை மறந்துட்டேன், ப்ரே பண்ணிட்டு மறந்துட்டேன். ஆனால் அந்த 2 அக்கா இருக்காங்கல்ல, என்கிட்ட வந்து அக்கா நேற்று நாங்கள் சொன்னதுக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்களா அப்படி சொல்லி கேட்டாங்க. நான்லாம் சரி பண்ணமா நானே அப்படின்னு. அக்கா எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடச்சிச்சு, எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால. கை தட்டலாமா? அதுல இன்னொரு அக்கா இருக்காங்களா, நான் எங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த அக்கா என்ன சொன்னாங்க, அக்கா நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன்க்கா நானு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா கிட்டேயும் வந்து என்ன சொன்னாலும், அம்மா நான் இவங்க கூட சண்டை போட மாட்டேம்மா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அவளுக்கு கொலுசு வாங்கி கொடுத்து வாட்ச் எல்லாம் வாங்கி கொடுத்தா என்கிட்ட காட்டினா. மறுநாளே இது நடந்துச்சு.
மறுநாளே மத்தியானம் வந்து நான் கேட்டேன். மறுநாள் காலையில் அக்கா எனக்கு எங்கள் அப்பா வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க, கொலுசு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏசப்பா நம்ம ஜபத்தை கேட்டாரா இல்லையா? அது மாதிரி உங்க எல்லா ஜபத்தையும் கேட்டு எவ்வளோ சாட்சி நம்ம பார்த்தோம்ல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகேவா? நேற்றுக்கு நம்ம ப்ரேயர் பண்ண மாதிரி இன்னைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் இருதயத்தில் கை வச்சு உங்களுக்கு இன்னும் வேற என்ன தேவை இருக்கு. இப்போ நான் சொன்னல, அந்த அக்கா எப்படி சொன்னால அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்காலாம் சொன்னாங்கல்ல. அப்போ உங்கள் வீட்லேயே பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் என்ன பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட சொல்லணும். இதில் நம்மளை ஏசப்பா என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என் பொண்ணு என்கிட்ட பேசு. ஆமாம் 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 வந்து ஏசப்பா என்ன நினைக்கிறான்னா, என் பொண்ணு என்கிட்ட பேசுவாளா, அவளோட கஷ்டத்தை சொல்லுவாளா, எப்போ சொல்லுவான்னு ஏசப்பா என்ன பண்ண பக்கத்திலே நின்று உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாரு. சரி, ஜெபம் பண்ணலாமா? ஒரு 2 மினிட்ஸ் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடி முட்டி போடுங்க. உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குதோ, என்னென்ன பேசணும், என்னென்ன சொல்லணுமோ, நம்ம அப்பா அவரு சரியா, உங்க அப்பா கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட பேசலாம். வேற ஒண்ணுமே இல்லை. ஜபனானா ஒன்றும் ஐயோ அப்படியா இப்படியா அப்படியெல்லாம் இல்லை. சரியா, உங்க ஏசப்பா என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட? நம்மளோட இருதயத்தை தான் எதிர்பார்க்கறது. நம்மளோட இருதயத்துல என்ன பண்ண, ஏசப்பாவை நம்பணும், விசுவாசிக்கணும் தான் எதிர்பார்க்கிறாரு தவிர வேற எதுவுமே நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கல. நம்ம பொட்டு எடுக்கணும், பூ எடுக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ண எதுவுமே ஏசப்பா எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஒண்ணு, என் பொண்ணு என்னை நேசிப்பாளா, என் பொண்ணு என் பையன் என்கிட்ட பேசுவானா அப்படின்னு தான் டெய்லி ஏசப்பா என்ன பண்ணாரு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். வேற நம்ம கிட்ட பணமோ நகையோ வெள்ளியோ பொண்ணோ வேற எதுவுமே ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. ஆமா, அதுதான் எதிர்பார்க்கறாரு. ஓகேவா? கண்ணை மூடலாமா? கண்ணை மூடி உங்க இருதயத்துல கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்க. என்னென்ன வேணுமோ கேளுங்க, என்னென்ன வேணுமோ கேளுங்க ஏசப்பாட்ட. நீங்க எது வேணாலும் கேட்கலாம், ஏசப்பா கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா ஏசப்பாக்கு சின்ன பிள்ளைங்கன்னா அவ்வளோ பிடிக்குமா. ஏசப்பாக்கு யாரும் பிடிக்கும்? சின்ன பிள்ளைங்கன்னா பிடிக்குமா. அப்போ சின்ன பிள்ளைங்க என்ன கேட்டாலும் ஏசப்பா செய்வார். இப்போ நம்ம நிறைய சாட்சி பார்த்தோம்ல, நிறைய பேருக்கு பேகு கிடச்சிது, நிறைய வந்து மிஸ்ஸு வந்து கேட்கல, அதில் அப்புறம் வேற என்ன, சாப்பாடு ஏழைகளுக்கு சாப்பாடு கிடச்சிது. நான் உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் பக்கத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு